கனடா, மெக்சிகோ, பனாமா, கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகள் அமெரிக்காவுடன் குறிப்பாக ட்ரம்பின் தற்போதைய கொள்கைகளின் கீழ் உறவுகளை துண்டித்தால் என்ன நடக்கும்? அமெரிக்கா கனடாவுடனான மொத்த வர்த்தகத்தில் 790 பில்லியனுக்கும் அதிகமாக இழப்பை சந்திக்கும். இதில் 421 பில்லியனின் இறக்குமதியும் அடங்கும். இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெயில் கனடா 52% வழங்குகிறது. மேலும் அதன் இடையூறு பெட்ரோல் விலையை 30% வரை அதிகரிக்கக்கூடும். 0.025 கூடுதலாக கனடா வடகிழக்கு மற்றும் மிட்வெஸ்ட் போன்ற முக்கிய பகுதிகளுக்கு மின்சாரம் வழங்குகிறது. இருதரப்பு வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 780 பில்லியன் ஈட்டும் மெக்சிகோ வாகன உற்பத்தியில் பயன்படுத்தப்படும் ஆட்டோ பாகங்களில் 36% வழங்குகிறது. 10 நிமிடத்திற்கு 40 வினாடிகள் வர்த்தகத்தை நிறுத்துவது $500,000 வேலைகளை இழக்கச் செய்து அமெரிக்க மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் $130 பில்லியன் குறைக்கக்கூடும். கடல்சார் வர்த்தகத்திற்கு அவசியமான பனாமா கால்வாய் கப்பல் செலவுகளை 25% வரை உயர்த்தக்கூடும். இதனால் ஆண்டுதோறும் $48 பில்லியன் இறக்குமதி செலவுகள் அதிகரிக்கும். மறுபுறம் கிரீன்லாந்து மற்றும் டென்மார்க் அரிய கனிமங்களை வழங்குவதில் முக்கியமானவை. அவற்றின் இடையூறு மேம்பட்ட தொழில்நுட்பங்களை பாதிக்கக்கூடும். இதனால் $6 பில்லியன் இழப்பு ஏற்படும். இந்த தாக்கத்தை அமெரிக்கா தாங்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா?